வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. சென்னை ஓமந்தூரார் தோட்டத்தில் கலைஞரின் உருவப்படத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை. கலைஞரின் 7ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு திமுக சார்பில் சென்னையில் அமைதி பேரணி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் பங்கேற்பு. சென்னை மெரினாவில் உள்ள அண்ணா மற்றும் கலைஞர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மரியாதை. தமிழக அமைச்சர்கள், சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலைஞர் நினைவிடத்திற்கு மரியாதை. தந்தை பெரியாரும் அண்ணாவும் தமிழ் இனத்திற்கு தந்த நெருப்பு கலைஞர் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். தமிழ்நாடு முதலிடம் எனும் இலக்கை நோக்கி வெற்றி பாதையில் நடைபோடுவோம் என உறுதி. திருப்பூர் மாவட்டம் குடிமங்கலத்தில் காவல்துறை சிறப்பு உதவி ஆய்வாளர் சண்முகவேல் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம். விசாரணைக்கு அழைத்துச் சென்றபோது முக்கிய குற்றவாளியான மணிகண்டன் காவலர்களை தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்றதால் சுட்டுக் கொலை. கொலை குற்றவாளி மணிகண்டன் அரிவாளால் தாக்கியதில் காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர்கள் காயம். திருப்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை. திருப்பூரில் என்கவுண்டர் செய்யப்பட்ட மணிகண்டன் உடல் பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைப்பு. என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்தில் மாவட்ட எஸ்பி யாதவ் கிரிஷ் அசோக் நேரில் ஆய்வு செய்து விசாரணை. பொய் கட்டுக்கதைகளை கூறி பாமகவில் குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் அன்புமணி. சூது செய்து கட்சியை பறிக்க முயற்சிப்பதாகவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் பரபரப்பு குற்றச்சாட்டு. ஆம்பூர் பாலாற்றில் ரசாயன நுரை பொங்கிச் செல்லும் நீரை கண்டு விவசாயிகள் அதிர்ச்சி. பாலாற்றில் தோல் தொழிற்சாலை கழிவுநீரை திறந்து விடுவதே காரணம் என குற்றச்சாட்டு. இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு நாளை முன்னிட்டு 8 புத்தகங்களை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கலைஞர் மாணவ பத்திரிகையாளர் திட்டம் மற்றும் கலைஞர் நிதி நிலுகை திட்டத்தையும் தொடங்கி வைத்தார். இந்திய பொருட்கள் மீது மேலும் 25% வரி விதித்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். இந்திய பொருட்கள் மீது மொத்தமாக 50 விழுக்காடு வரி விதிப்பதற்கு டிரம்ப் நிர்வாகம் உத்தரவு. இந்தியா மீதான அமெரிக்காவின் 50% வரி விதிப்பு துரதிருஷ்டவசமானது என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் கருத்து. தேச நலன்களை பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா எடுக்கும் எனவும் அறிக்கை.
ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதால் இந்தியா குறிவைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் சாடல். ரஷ்யாவுடனான வர்த்தக உறவை ஏற்கனவே இந்தியா விலக்கிவிட்டதாகவும் தகவல். அமெரிக்காவின் 50% வரி பொருளாதார அச்சுறுத்தல் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கருத்து. அமெரிக்காவின் நடவடிக்கை இந்தியாவை நியாயமற்ற வர்த்தக ஒப்பந்தத்திற்கு தள்ளும் முயற்சி என்றும் சாடல். அமெரிக்க வரி விதிப்பால் திருப்பூரில் 12,000 கோடி ரூபாய் ஆடை ஏற்றுமதி பாதிக்கும். திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் KM சுப்பிரமணியன் பேட்டி. வரி விதிப்பு என்பது எந்த ஒரு கன்சியூமராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் இதை அமெரிக்க மக்களுக்கு விதித்த வரி விதிப்பாகவே பார்க்கின்றோம். காரணம், இது அவர்களுக்குத்தான் வாங்கும் திறனை குறைக்கும். குறிப்பாக 100 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய ஒரு ஆடை அவர்கள் 150 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். எனவே இந்த பாதிப்பு அவர்களுக்குத்தான் என்பதை புரிந்து கொண்டு மத்திய அரசுடன் இணைந்து இணக்கமாக பேசி இதற்கு ஒரு நல்ல முடிவை இரு அரசுகளும் எடுக்க வேண்டும் என்று திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தில் ஆகஸ்ட் 31ஆம் தேதி பிரதமர் மோடி சீனா பயணம். இந்தியாவுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் டிரம்ப் வரிக்கு வரி மேல் விதிக்கும் நிலையில் ஷாங்காய் மாநாட்டில் பங்கேற்கிறார். உத்தரகண்ட் மாநிலம் சமோலியில் உள்ள ஜோகிதாராவில் மீண்டும் நிலச்சரிவு. ராட்சச பாறைகள் சரிந்து விழுந்ததால் பத்ரிநாத் நெடுஞ்சாலை மூடல். உத்தரகாண்ட் வெள்ளத்தில் சிக்கி தவித்த 150 பேர் மீட்பு. மாயமான 100க்கும் மேற்பட்டோரை 2வது நாளாக தேடும் பணிகள் தீவிரம். இந்தியா பாகிஸ்தான் மோதல் உட்பட 5 பன்னாட்டு போர்களை தாமே நிறுத்தியதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் மீண்டும் தம்பட்டம். கடந்த 5 மாதங்களில் 5 போர்களை நிறுத்தியதாகவும் ரஷ்யா உக்ரைன் போரையும் நிறுத்திவிட்டால் 6ஆக உயரும் எனவும் பேச்சு. திருவாடானை அருகே 70 வயது முதியவரை அடித்துக் கொன்ற நபர் போலீசில் சரண். திருமணத்திற்கு வரன் பார்ப்பது குறித்து ஏற்பட்ட தகராறில் ஆத்திரம். திருச்சி துறையூர் அருகே ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர வாய்க்காலில் கார் கவிழ்ந்து விபத்து. காரில் இருந்த நிறைமாத கர்ப்பிணி உயிரிழப்பு. 2 சிறுவர்கள் உட்பட 3 பேர் உயிர் தப்பினர். மணப்பாறை அருகே கணவன் மனைவி குழந்தைகளை கட்டி போட்டு 1 லட்சம் ரூபாய் பணம் 10 சவரன் நகை கொள்ளை. வீட்டில் இருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை கொண்டு மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. தெலங்கானா மாநிலம் சித்திப்பேட்டை அருகே குளிர்பதன கிடங்கில் பயங்கர தீ விபத்து. கிடங்கில் இருந்த பல கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர் வரத்து வினாடிக்கு 20,000 கன அடியாக அதிகரிப்பு. அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. ரஷ்ய அதிபர் புதினுடன் அதிபர் டிரம்பின் தூதர் ஸ்டீவ் விட்காஃப் சந்திப்பு. உக்ரைன் மீதான தாக்குதல் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கலாம் என தகவல். கனடாவின் சீக்கிய குருத்வாரா வளாகத்தில் காலிஸ்தான் தூதரகம் திறப்பு. காலிஸ்தான் குடியரசு என்று எழுதப்பட்ட பலகையுடன் கூடிய தூதரகம் திறக்கப்பட்டதால் சர்ச்சை. கானா நாட்டில் புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே கீழே விழுந்து நொறுக்கிய ஹெலிகாப்டர்.
2 அமைச்சர்கள் உட்பட 8 பேர் உயிரிழந்த சோகம். உக்ரைனில் ஆக்கிரமிப்பு செய்த வேளாண் நிலத்தில் ரஷ்யா கோதுமை அறுவடை. மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகளுக்கு மத்தியில் தானியங்கள் ஏற்றுமதியை அதிகரிக்க நடவடிக்கை. பசிபிக் பெருங்கடலின் ஆழத்தில் வேதிப்பொருட்களை உண்டு வாழும் அதிசய உயிரினங்கள் கண்டுபிடிப்பு. ஹைட்ரஜன் சல்பைடு, மீத்தேன் ஆகியவற்றை உண்டு வாழ்வதாக விஞ்ஞானிகள் தகவல்.